நேற்று நைட்டு போல் தான் நாங்கள் கோயம்புத்தூருக்கு வந்து சேர்ந்தோம். அதனால் காலையிலே உடனே எழுந்துச்சி குளிச்சு எடுத்து எங்கே கிளம்பிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கி எங்கள் மாமா வீட்டில் முகூர்த்த கால் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதுக்காண்டி நாங்கள் கிளம்பிட்டுருக்கோம். காலைல 7:30க்கெலாம் பந்தக்கால் நடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் காலைல 7 மணிக்கே நாங்கள் குளிச்சு எடுத்து கிளம்பிட்டோம். பக்கத்து தெரு தான் அப்படிங்கிறதுனால நடந்தே நாங்கள் போய் ஆரம்பிச்சிட்டோம். அங்கே போய் பார்த்தாக்கி எல்லாமே தடபுடலாம் நடக்க ஆரம்பிச்சிருந்து நாங்கள் தான் லேட்டோடு நினச்சோம். ஆனால் நாங்கள் தான் ஃபஸ்ட்டே அங்கே போய் பார்த்தா எல்லாருமே அலங்காரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே ஒவ்வொரு வேலையாக ஆளுக்கு ஒவ்வொரு வேலையாக பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்களும் கூட சேர்ந்து எதாவது வேலை பார்க்கலான்னு பார்த்தோம். நாங்கள் வேறு வேலை எதுவுமே இல்லை. சமையல் வேலையுமே ஓரளவுக்கு கிட்டத்தட்ட முடிய ஆரம்பிச்சிட்டு அங்கே போய் பார்த்தாக்கி எடுத்தாலும் மாப்பிள்ளை தான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகியிருந்தார். இதுதான் எங்கள் மாமா, அதாவது கோயம்புத்தூர் மாப்பிள்ளை இவங்க தான். அவங்களையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அங்கே உள்ளே போய் பார்த்தோம். உள்ளே எல்லாமே நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபங்க்ஷன்னாலே வீடு கலக்கலன்னு இருக்க இடமா அப்படின்ற மாதிரி நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அங்கே போய் எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தாக்கி ஆட்கள் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேமிலியாக எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லோரையும் ஒரே நாளே மீட் பண்ணப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. சித்தி, பெரியம்மா, அக்கா அப்படின்னு ஒவ்வொருத்தராக வந்துகிட்டே இருந்தாங்க. தங்கச்சி, பாப்பா எல்லாருமே வந்தாங்க. அப்புறம் ஸ்ரீகுட்டியும் தம்பியும் என்ன செஞ்சாங்கன்னாக்கி சோஃபாவில் கிடந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. அந்த சோஃபா அவங்க 2 பேருக்குமே பிடிச்சிருந்து ரொம்ப. அதில் இருந்து ஒரே லேட்டாக தான் இருந்துச்சு. 2 பேரும் கதை விட்டுட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. தம்பி அந்தளவுக்கு பாப்பா கூட விளையாட மாட்டான். அங்கே போய் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் டைம் ஆகுதுன்னு சொல்லி முகூர்த்தக்கால் நடைக்கு என்னென்ன வேலை உண்டு எல்லாமே அங்கே வந்து வேறு ஒருத்தவங்க தான் வந்து பண்ணாங்க. பந்தக்கால் நடுறவங்க தான் அங்கே வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. முகூர்த்தக்கால் நட்டதுக்கப்புறம் தான் பந்தல்லாம் போடணும்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கு சாம்பிராணி போய்க்க அது இதுன்னு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் தாய் மாமா முறையில் உள்ளவங்க அவங்க அண்ணன் தம்பி எல்லோரும் வந்து தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதேமாரி அண்ணன் தம்பி எல்லாருமா சேர்ந்து முகூர்த்தக்கால் நடுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. அங்கே பார்த்தாக்கி நம்ம ஊர் சைடில் வேறு மாதிரி போடுவாங்க, அங்கே வந்து வேறு மாதிரி பண்ணுறாங்க. நம்ம ஊர் சைட்லலாம் பட்டு கட்டுறதுக்கு முன்னாடியே பொண்ணு பார்த்து பட்டு கட்டதே ஒரு 6 மாதம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணுவாங்க, இல்லை 1 மாதம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணுவாங்க. அங்கே அப்படி கிடையாது. கல்யாணத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் பட்டு கட்டுறது, பந்தக்கால் நடுறது எல்லாமே ஒரு நாளைக்கு முன்னாடி தான் பண்ணுவாங்களாம். இப்போ இன்றைக்கி இப்போ பந்தக்கால் நடுதாங்க. நைட்டு போய் பட்டு கட்டிட்டு மறுநாள் காலையில் கல்யாணம் பண்ணுவாங்க. இப்போ எல்லாருமே ரெடி ஆகியாச்சு. பந்தக்கால் நட போகிறாங்க. எல்லாருக்கும் ஒரு ஹாப்பினஸ் தான். ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னது எல்லோரும் சாமியை தான் கும்பிட்டுட்டு இருந்தாங்க. நல்லபடியாக அந்த கல்யாணம் நடக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் மனசார வேண்டி பந்தக்கால் விடும்போதெல்லாம் எல்லோரும் கொலை விட்டு எடுத்து நல்லா சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. முகூர்த்தக்கால் நட ஆரம்பித்ததுமே பக்கத்தில் பந்தல் போடுவாங்க. எல்லாருமே பந்தல்கள்லாம் நட ஆரம்பிச்சிட்டாங்க, பந்தல் போட ஆரம்பிச்சிட்டாங்க. முகூர்த்தக்கால் நட்டதுக்கப்புறம் தான் பந்தல் போடணும்னு சொன்னாங்க. அதனால் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் முகூர்த்தக்கால் நட்டு முடிச்சதுமே பந்தல்காரங்களாம் பந்தல் போட்டுட்டு இருந்தாங்க. பந்தல் பார்க்கறதுக்கும் அழகாக இருந்துச்சு. எப்படின்னா நம்ம ஊர் சைடில் வந்து பச்சை ஓலை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, காஞ்ச ஓலையை தான் வச்சு போடுவாங்க. ஆனால் அவங்க சைடில் வந்து பச்சை ஓலை தான் மெயினாக இருக்குது. பச்சை ஓலையை வச்சு தான் போடுவாங்க. பார்க்கவே ஒரு இதாக இருந்துச்சு, பார்க்க அழகாக இருந்துச்சு. ஆனால் நம்ம ஊர் சைடில் எந்த அளவுக்கு போடுறாங்களோ அதோட நீட்டாக அழகு போல் இருந்துச்சு. ஆச்சரியமாக இருந்துச்சு, இப்படிலாம் போடுறாங்க நம்ம ஊர் சைடில், அப்படிலாம் போட்டாக்கி எல்லோரும் என்னென்னா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் செல்ஃபிலாம் எடுத்தோம். அம்மா எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தோம். அம்மா அந்தளவுக்கு ஃபோட்டோஸ்க்கு வர மாட்டாங்க, ஆனால் இன்றைக்கி வந்தாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் சாமியை மறுபடியும் கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லபடியாக எல்லாமே நடக்கணும், எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுமாதிரி சாமியெல்லாம் கும்பிட்டு எடுத்துகிட்டு எல்லோரும் விபூதிலாம் வைக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் மாமா தான் விபூதியெல்லாம் கொண்டு வந்தாங்க. சந்தனம், குங்குமம் எல்லாமே மாமா தான் கொண்டு வந்து காட்டுக்கு வந்திருந்தாங்க. பச்சரிசி புடிச்ச மாவிளக்கு அரைச்ச சந்தனமோ மணக்கு மதுர மல்லிய பூ சிரிக்கும் செவ்வந்தி பூ செவந்த குங்கும பூ மயக்க தை மாசம் வந்துருச்சு, கால நேரம் சென்றுருச்சு, ஜோடி ஒன்னா ஆயிருச்சு, மேல சத்தம் கேட்டுருச்சு, மேகம் கருத்துருச்சு, மாறி மழை பெஞ்சிருச்சு, மண்ணில் மனம் ஏறிடுச்சு. பந்தக்காலெல்லாம் நட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து அரிசி அளப்பாங்க அவங்க சைடில். அரிசி பெட்டியில் உள்ள அரிசியை பாயில் தட்டி
ஒரு 3 தடவை தட்டி எடுத்து அளப்பாங்க. சில இடத்துல வந்து ஒரே நேரமாகவே அளந்துருவாங்க. இவங்க வந்து ஒரே நேரமாக தான் அளந்தாங்க. ஆனால் என்ன 11 தடவை அளந்தாங்க உலக்கைக்கு. அதுக்கப்புறம் அதெல்லாம் அளந்து எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பாயை வந்து ஒத்த ஆளாக தான் சுருட்டி கொண்டு போகணும். அதுவும் ரொம்ப இதாட்டும் சிந்திடக்கூடாது. பார்த்து கவனமாக உள்ளே எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு கரெக்டானபடி பார்த்து கவனமாகவே எடுத்துகிட்டு போனாங்க. நாங்கள் எல்லோரும் பயந்துகிட்டே இருந்தாங்க சிந்திருமோன்னு சொல்லி. ஆனால் எதுவுமே செய்யலை, நீட்டாகவே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் உள்ளே போய் எல்லாரையும் பார்த்துட்டு எடுத்துகிட்டு அவங்க கூட நல்லா கதையும் அடிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் குட்டீஸ் எல்லாரும் ஒவ்வொருத்தருமா வந்து நின்று ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணுறதுனால எல்லோரும் ஒவ்வொருத்தர் கூடயா நின்று ஃபோட்டோ எடுக்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதேமாதிரி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வீடியோவும் எடுத்துகிட்டு அப்புறம் மார்னிங் சாப்பாடு வந்து இட்லியும் சாம்பாரும் வச்சுருந்தாங்க. அது வீட்டில் தான், வெளியே கிடையாது. வீட்டில் தான் வச்சுருந்தாங்க. வெளியே இருந்து வாங்க வேணாம், வீட்டிலே பண்ணிடுவோம் சொல்லி வீட்டிலே பண்ணிட்டாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு எடுத்துகிட்டு மச்சிக்கு போய் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி மச்சிக்கும் போயிருந்தோம். ஏன்னா நாங்கள் பால் காய்ச்சப்போ வரல. இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே மாமா வீட்டுக்கு வரோம். முதல்ல பழைய வீடு இருந்துச்சு, அப்போ நிறையா தடவை வந்திருக்கோம். புது வீடு கட்டினதுக்கப்புறம் இதான் ஃபஸ்ட் டைம் வரோம். மச்சிக்கு போனாக்கி வியூ பாயிண்ட் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன வெயில் தான், கண்ணையே முழிக்க முடியல, அந்தளவுக்கு வெயிலாக இருந்துச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் நைட் டைம்லாம் அழகாக இருக்கும். நைட்டு விடிய காலத்துலேயே அந்த நேரம் செம்மையாக இருக்கும். வெயில் இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓகே கைஸ், இதோட முடிஞ்சுது. அப்படியே நாங்களும் குட் பை சொல்லிவிட்டு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை.